ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேன்வா ஆப்பை பற்றி தான். ஆல்ரெடி நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி நீங்கள் லைன்ஸ் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி லைன்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு யூ நெக்லைன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது. இப்போ அதே சேம் கான்செப்ட் தான் நான் வந்து ஒரு நெக்லைன் க்ரியேட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சிஸ்டர் ஒரு டவுட்டாக கேட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு தான் இந்த இது சொல்கிறேன். நான் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இப்போ நம்ம நெக்லைன் வந்து எப்படி செட் பண்ண முடியும், இதில் வந்து இன்ச்சஸ் வச்சு எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நெக்கு ஸ்லீவ் எல்லாமே. ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு 3 டாட் இருக்கும். உங்களுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் சிம்பிளை நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி காட்டும் எனக்கு. ஸோ இதில் போய் நீங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளேயும் போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிரிட் லைன்ஸ் காட்டும். ஸோ கிரிட் லைன்ஸ் இப்போ எனக்கு வந்து அதில் ஆல்ரெடி இருக்கிறது வந்து எனக்கு 12 அப்படின்ற மாதிரிலாம் காட்டுது எனக்கு. ஸோ அந்த சைஸ் எனக்கு இப்போ வேண்டாம். எனக்கு நானாக வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே கிரிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கஸ்டம் சைஸ் எடுத்துக்கிறேன். இங்கே கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இந்த கஸ்டம் சைஸை நான் எடுத்துக்கிறேன். கஸ்டம் சைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கிரிட்டோட காலம்ஸ் ரோஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது கேட்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே காலம்ஸில் போயிட்டு நான் வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ 11ன்றது அந்த A3 ஷீட்டோட சைஸை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். காலம்ஸ் அத்தனை காலம்ஸ் எனக்கு தேவை. ஸோ அந்த ஷீட் ஃபுல்லாக எனக்கு வந்து அந்த காலம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ கேப் வந்து நான் வந்து 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது மார்ஜின்ஸ் அப்படின்னு கேட்குது. மார்ஜின்ஸ் மட்டும் நான் வந்து 1 இன்ச் மார்ஜின் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இன்ச் டேப்பில் வச்சு மார்க் பண்ணுவீங்க இல்லையா, 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி டைப்பில் நான் வந்து இப்போ இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ். ரோவை உங்களுக்கு எத்தனை ரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ ரோவுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ ரோவில் போயிட்டு இங்கே 16 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கேப் வந்து 0 தான் கொடுக்குறேன். மார்ஜின் மட்டும் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு இங்கே டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக் பாக்ஸ் வந்துடும். ஸோ இந்த செக் பாக்ஸில் வச்சு நீங்கள் இப்போ உங்களோட நெக்லைனை க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ இது வந்து A3 ஷீட்டோட சைஸ் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எலமெண்ட்ஸ் போய்க்கிறேன். இங்கே வந்து இங்கே எலமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி எப்பவும் போல் நான் வந்து ஒரு நியூ நெக்லைன் போடுறேன் உங்களுக்கு வந்து. ஸோ அப்போ லைன் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி ரீசெண்டில் யூஸ் பண்ண அந்த லைனே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே பொசிஷன் ஆயிருக்கு உங்களுக்கு வந்து இந்த லைன் வந்து. இப்போ உங்களுக்கு இங்கே எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ காலம்ஸ் ரோஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் எல்லாமே 1 இன்ச் கேப்பில் வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து மேலே ஒரு 1 இன்ச்சு விட்டுடுறேன். நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து நீங்கள் ஃபஸ்ட் இன்ச்சாக எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த லைனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு இப்போ செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நான் ஒரு 3 ரோஸ் விட்டுட்டேன். 3 காலம்ஸ் விட்டுட்டேன். மேலே ஒரு ஃபஸ்ட்டு ரோவை விட்டுட்டேன். நான் வந்து அந்த செகண்ட் ரோவில் இருந்து தான் என்னோட ஃபஸ்ட் இன்ச்சுன்ற மாதிரி நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இன்ச் நான் வந்து இப்போ நெக் ஹைட் வச்சுருக்கேன். எனக்கு இப்போ 9 இன்ச் வேணும்னா இது இன்னொரு ஒரு பாக்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 9 இன்ச் ஆகிடும் உங்களுக்கு வந்து. ஸோ அது சேம் கான்செப்ட் நான் இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணுறதுக்கும் அதே சேம் கான்செப்ட். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இப்போ இதை மூவ் சிம்பிள் வச்சு நான் வந்து இப்போ மூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ எந்த பொசிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி அதே சேம் கான்செப்டில் நான் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஒரு 3 லைன்ஸ் கேப் விட்டுட்டேன். நான் வந்து 3 லைன்ஸ் கேப் விட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட நெக்லைன் வந்து கரெக்டாக செட் ஆகிடுற மாதிரி. உங்களுக்கு கேப் கொஞ்சம் கம்மியாக வேணும் இன்ச்சஸில் அப்படின்னா அந்த 0.5 இன்ச்சஸ் மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கணும். ஸோ அதுதான் இது வந்து. இப்போ அடுத்தது நம்ம யூ நெக்லைன் போடும்போது எப்போவுமே வந்து செமி சர்க்கிள் யூஸ் பண்ணோம். அதே சேம் கான்செப்ட் நான் போயிட்டு எலமெண்ட்ஸ்குள்ளே போய் இங்கே எலமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு செமி சர்க்கிள் எடுத்துக்கிறேன். நான் வந்து செமி சர்க்கிள் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் இதை இப்போ எனக்கு டவுன்வர்ட்ஸில் இருக்க அப்வர்டுக்கு வரணும் எனக்கு யூ ஷேப் அப்படின்னும் போது ஃப்ளிப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ வர்டிக்கல் ஆகிடுச்சு. இதை இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ என்னோட நெக்லைனுக்கு கரெக்டாக நிற்கிது இது வந்து. பட் எனக்கு இந்த லைன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்குது. அதாவது 9 இன்ச்சஸ்ன்றது அந்த சர்க்கிள் கரெக்டாக வந்துடுச்சு. பட் இந்த லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக நிற்கிது எனக்கு வந்து. இந்த லைன் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன்.
இதில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ யூ நெக்லைன் உங்களுக்கு இப்போ பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி கிடச்சிருச்சு உங்களுக்கு வந்து. ஸோ இதே சேம் தான் நான் வந்து இப்போ அடுத்த சைடுக்கும் பண்ணணும். ஸோ நார்மல் ஜூமுக்கு வச்சுக்கிறேன் கொஞ்சம். இதை வந்து இப்போ நான் திரும்பியும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த லைனையும் திரும்பியும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த யூ லைனும் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அந்த நெக் லைன் உங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன் ஏதோ சம்திங் நம்ம திரும்பி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எலமெண்ட்ஸ்க்கு போய் எடுக்கலாம். பட் இப்போ எனக்கு எலமெண்ட்ஸில் எனக்கு அந்த மாதிரி நான் நினைக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் டிசைன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இங்கே இருக்கு பாருங்க. பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மோட்டிவ்ஸ் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே அந்த மாதிரி டிசைன்ஸ் உள்ளதுவோ ஓப்பன் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்து. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு லீஃப் ஷேப் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே போயிட்டு லீஃப் அவுட்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். லீவ்ஸ் அவுட்லைன், அவுட்லைன் டிராயிங் அந்த மாதிரி வருது. ஸோ அதே செலக்ட் பண்ணுறேன் நான் வந்து. ஸோ செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் ஷேப்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதில் எனக்கு சிங்கிள் லீவ்ஸ் வேணுமா இல்லை வேறு ஏதாவது டைப்பில் வேணுமா நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ரிலேட்டட் நிறைய போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் இமேஜ். ஸோ டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட கேலரியில் வந்து டவுன்லோட் ஆகி ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் இப்போ கேன்வாவில் போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் கேன்வாக்குள்ளே போகிறேன். ஸோ கேன்வாக்குள்ளே வந்துட்டேன் நான் மறுபடியும். ஸோ என்னோட நெக்லைன் நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த கேலரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த இமேஜ் உங்களுக்கு அங்கே ஷோ பண்ணும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு இந்த லீஃப் போடுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு இமேஜ் எனக்கு தேவைப்படுது, ஒரு ஃப்ளவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலமெண்ட்ஸ்குள்ளே இருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் இதே சேம் கான்செப்ட் பின்ட்ரெஸ்ட்ல இருந்தும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை கேலரியில இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஃப்ளவர் அவுட்லைன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணும் ஃப்ளவர் அவுட்லைன்ஸ். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் அதே சேம் கான்செப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு இமேஜுக்குள்ளே இந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறத நான் வந்து கேன்வாவில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு வந்து. சப்போஸ் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த 3 டாட் ஐக்கானை வச்சு டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டேன். இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு எனக்கு வந்து. ஸோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் கேன்வா ஆப்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ என்னோடய கேலரிக்குள்ளே அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஆட் டு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கொடுத்துக்கிறேன் நான் வந்து. ஆட் டு பேஜ் கொடுத்த உடனே அந்த ஃபுல் இமேஜும் சேர்ந்து தான் இங்கே வரும் உங்களுக்கு வந்து. இப்போ இந்த நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஒரே ஒரு சின்ன ஃப்ளவர் வேணும், இந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் நான். எனக்கு இந்த ஃப்ளவர் மட்டும் வேணும் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்படி ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து இங்கே ஒரு டிசைனாக க்ரியேட் பண்ணிக்க முடியும்.
கரெக்டாக நீங்கள் ஃபிட்டிங்காக வச்சிட்டிங்க அப்படின்னா இதை இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. இப்போ இந்த இமேஜை நான் வந்து கண்டினியூவாக வச்சுட்டு வரணும் அப்படின்னா அதே சேம் கான்செப்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ இதை வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு ஒரு டாட்டர் ஒரு ரெட் கலர் மாதிரி உங்களுக்கு ஒரு லைன் காட்டுது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சென்டர் பாயிண்டில் இருக்குது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு வந்து. ஸோ சென்டர் பாயிண்டில் அந்த ஃப்ளவர் நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடும். இப்போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுது, ஹைட் ஆகுற மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பொசிஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. டு பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்க மாதிரி அந்த லைன் ஃப்ரண்ட்டில் வந்துடும். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பேக்கில் இருக்க மாதிரி போயிடும். ஸோ இப்போ இதே சேம் எனக்கு ரிப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா இந்த ப்ளஸ் சிம்பிளில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் திரும்பியும் ரிப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ இது எனக்கு கரெக்டாக மூவ் பண்ண முடியல, என்னால் கையை வச்சு மூவ் பண்ணும்போது கரெக்டாக மூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே நட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு. இந்த நட்ஜு கொடுத்தீங்கன்னா இங்கே அப்வர்டா டவுன்வர்டா லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் அப்வர்டில் மூவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன் நான். அது மூவ் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு அப்வர்டில். கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியுது பாருங்கள் அது ஹைட் ஆகுறது. இப்போ நான் வேற எங்கேயாவது பாயிண்ட் வச்சுட்டேன்னா பார்த்தீங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு ஹைட் ஆன மாதிரி தெரியும். ஸோ அதை ஹைட் ஆகாமல் இருக்கணும், நார்மலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ளவர் டிசைனில் பாயிண்ட் வச்சுருங்க. செலெக்ஷனில் இருக்கும்போது இங்கே போயிட்டு நீங்கள் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த லைன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி வந்துடும். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேக்கில் இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ இதே சேம் கான்செப்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அகெயின் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை எனக்கு எங்கே தேவையோ அங்கே மூவ் பண்ணி வச்சுட்டு அதே சேம் தான் உங்களுக்கு பொசிஷனை இங்கே செட் பண்ணிவிட்டு நட்ஜ் பாயிண்ட் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ தூக்கம் மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து அகெயின் அதே சேம் தான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் வந்து. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க ஒரு சைடில். இப்போ இது கிரிட் லைன்ஸோடு இருக்குது. எனக்கு இந்த கிரிட் லைன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 டாட் இருக்கு இல்லைங்களா, அதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். நான் வந்து அதே சேம் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். கிளியர் கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் கிளியர் ஆகி உங்களுக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் இதில் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிரிட் லைன்ஸ் இருக்கும்போது எனக்கு அது கரெக்டாக தெரியல அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த லைன் மறைஞ்சிருக்கா மறையிலையா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ கிரிட் லைன்ஸை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் நெக் லைனும் கரெக்டாக செட்டிங்கில் இருக்கும், இந்த ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸும் உங்களுக்கு கரெக்டாக செட்டிங்ஸில் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஸ் நான் ஸ்லீவ் டிசைனும் எப்படி பண்ணலான்றதை சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.